உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் வீசப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களை அஸ்தியை கரைப்பது போல் ஆற்றில் கொட்டியதாக அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக அரசின் இந்த செயல் மக்களை ஏமாற்றும் நாடகம் என்றும் 2026 தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் என்ற திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இந்த முகாம்களில் பெறப்படும் மனுக்களுக்கு 45 நாட்களில் தீர்வு காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த முகாம்களில் மகளிர் உரிமை தொகை, பிறப்பு இறப்பு சான்றிதழ், ஆவணங்களில் பெயர் திருத்தங்கள், பட்டா சிட்டா போன்ற மனுக்களை மக்கள் அளித்து வந்தனர். இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள் மிதப்பதாக பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து போலீசார் ஆற்றில் மிதந்த மனுக்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் மக்கள் குறை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்படும் என கூறி, இந்த விடியா அரசால் வாங்கப்பட்ட மனுக்கள் இன்று சிவகங்கை திருபுவனம் வைகை ஆற்றில் குப்பையாக கொட்டப்பட்டுள்ளதற்கு எனது கடும் கண்டனங்கள். எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது ஊர் ஊராக சென்று பொதுமக்களிடமிருந்து வாங்கிய மனுக்கள் கருப்பு பெட்டிகளில் இன்னும் பூட்டப்பட்டுள்ளது. சாவியை காணவில்லை. நீட் ஒழிப்பு வாக்குறுதி கொடுத்து ஆளுங்கட்சியான பிறகு கூட வெற்றி நீட் ஒழிப்பு மாநாடு நடத்தி மாணவர்களிடம் வாங்கிய கையெழுத்து படிவங்களை கூட காற்றில் பறக்க விடப்பட்டு குப்பையாக்கப்பட்டது. உங்களுடன் ஸ்டாலின் என்ற பெயரில் விடியா திமுக அரசு விளம்பரத்திற்காக ஆரம்பித்த திட்டத்தின் மனுக்கள் இன்று அஸ்தியை கரைப்பது போல திருபுவனம் வைகை ஆற்றில் மீண்டும் குப்பையாக்கப்பட்டுள்ளது. கடும் கண்டனத்திற்கு உரியது. மக்களின் வலிகளை, உணர்வுகளை, வேதனைகளை புரிந்து கொள்ள இயலாமல் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது போல் நாடகமாடி உங்களுடன் ஸ்டாலின் என்ற கண் துடைப்பு நிகழ்ச்சியை அரங்கேற்றம் செய்த இந்த விடியா அரசிற்கு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.